ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. அதே சமயத்தில் உங்களோட டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. அதாவது அந்த பாதி டார்கெட்டில் ஏன் வெளியே வராங்கன்னா பயம். நம்ம செட் பண்ண இடம் போகுமோ இல்லையோ தெரியாது. போயிட்டு லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், இந்த பயம். ஓகேங்களா? இது பயம் ஒரே நாளெல்லாம் உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. இது ப்ராக்டிஸ் மூலிமா தான் பயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் தவிர, அதாவது உங்களுடைய டார்கெட் இலக்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் தான் அந்த பயம் போகும். ஸோ இலக்கு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் என்ட்ரி ஆகிட்டுப்போ அந்த இடம் போகுமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் தானே. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக் பயம் தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி இந்த டைட்டிலில் நிறைய டைம் வீடியோ போட்டிருக்கேன். சார் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு 5 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு, 10 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு 2 கோடி லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு 5 கோடி லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு பெரிய அமௌண்ட் சார் என்ன பொறுத்தாலும். ஓகே, இன்னும் சாதாரண சொல்லுங்களேன். இப்போ 2 லட்சம் லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு, 5 லட்சம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு சில 2 லட்சமே பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். ஏன் 10,000 கூட பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், 5,000 பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம், 50,000 பெரிய அமௌண்ட்டாக இருக்கலாம். எந்த அமௌண்ட்டும் பெரிய அமௌண்ட் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு சார், இந்த லாஸை நான் ரிகவர் பண்ண முடியுமா, என்னால் லாஸை ரிகவர் பண்ணி சம்பாதிக்க முடியுமா ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை வீடியோ லைக் பண்ணுவீங்க, நீங்கள் எனக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவீங்க அப்படின்றத ஒரு காரணத்துக்காக நான் ஒரு போலியான ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்க விரும்பலை. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் லாஸ் ரிகவர் மைண்ட் செட்டில் எது வரலும் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறீங்களோ அது வரலும் உங்களால் ஒரு பைசா எடுத்துகிட்டு போக முடியாது. இது யதார்த்தம். நீங்கள் எது வரலும் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ரிகவர் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்களோ அந்த மைண்ட் இருக்கிற வரலும் உங்களால் ஒரே ₹1 கூட உங்களால் எடுத்துகிட்டு போக முடியாது. மேபி நீங்கள் இன்ட்ரடேயில் இருங்க, பொசிஷனில் இருங்க, எதெல்லாம் இருங்க, போனது தான் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. நீங்கள் 5,000 இருக்கட்டும், 50,000 இருக்கட்டும், 5 லட்சம் இருக்கட்டும், 5 கோடி இருக்கட்டும், போனது தான். அது திரும்ப வராது. ஓகே சார், அப்போ எப்படி சார் நான் ரிகவர் பண்ண முடியாதுன்னா அப்போ எப்படி நான் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி நான் இருக்கிறதுனா, ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணுறதுக்கு உங்களால் முடியுமான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். சர்வைவல்னால் என்ன? ஷேர் மார்க்கெட்டில் கால் ஊனி பதிக்கணும். அதாவது நம்ம நிரந்தரமாக நிற்கணும். ஃபஸ்ட்டு நிற்கணும், அப்புறம் தான் உட்காரணும், அப்புறம் படுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நிற்கணுன்னா என்ன பண்ணணும்? ஷேர் மார்க்கெட்டில் நிற்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய பணத்தை ஃபஸ்ட்டு பாதுகாத்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மல்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கணும். 4 பக்கம் வருமானம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் சர்வைவல் பண்ணணும். அதாவது நிற்கணும், என்னதான் நடக்குது பார்க்கணும். அது கூட ஒட்டி இருக்கணும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அது கூட ட்ராவல் பண்ணணும். நீங்கள் தெரியாமல் லாஸ் பண்ணிக்கிட்டீங்களோ தெரிஞ்சு லாஸ் பண்ணிக்கிட்டீங்களோ மார்க்கெட் டசன்ட் கேர். அது உங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. மார்க்கெட் கவலை கிடையாது. நீங்கள் யார், நீங்கள் ஏழையா, பணக்காரனா, நீங்கள் அறிவாளியா, புத்திசாலியா, இல்லை முட்டாளா, அதெல்லாம் மார்க்கெட்டுக்கு தேவையில்லை. மார்க்கெட் உங்கள்கிட்ட இருக்குது, பணத்தை எப்படி இழுக்கணும், அதுதான் மார்க்கெட்டுடைய வேலை. மார்க்கெட்டு உங்களுடைய பணத்தை எப்படி மேக்னெட் மாதிரி கவரணும் அப்படின்றது அதை வேலையை பார்க்குது. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் ஒருத்தராக மெம்பர் ஆகணும்னா மார்க்கெட் கூட பழகணும். நீங்கள் மார்க்கெட் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், மார்க்கெட் கூட ஒத்து போகணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் அடுத்த புதுசாக வரவங்க மார்க்கெட் உங்களை மாதிரி இப்போ நீங்கள் மேபி ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மைண்ட் செட்டில் இப்போ புதுசாக நிறைய பேர் மார்க்கெட்டை அணுகிட்டு இருக்காங்க. இது மாதிரி அந்தந்த ஸ்டேஜில் புதுசாக வரவங்கக்கிட்ட தான் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் மார்க்கெட்டுடைய சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய தன்மை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணலான்றது அந்த பொறுமையாக இருக்கிறாங்களே, அந்த பொறுமையை நீங்கள் வளர்த்துக்கிற வரலும் நீங்கள் ₹1 மார்க்கெட்லேருந்து எடுக்க முடியாது. இதுதான் யதார்த்தம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணலாம். இல்லை இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணுன்னா தெரிவிக்கலாம். இப்போது ஒரு சிலருடைய கேள்வி இருக்கலாம், சார் மார்க்கெட்டில் நாங்கள் காசே இல்லாமல் தான் நான் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கலான்னு வரோம், இதில் வேறு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தால் நாங்கள் ஏன் ஷேர் மார்க்கெட்டுக்கு வரோம்? எப்படி? எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் 4 பக்கமும் வருமானம் இருந்ததுன்னா
நாங்கள் ஏன் ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரோம்? எங்களுக்கு வேறு வழி பார்த்துட்டு நாங்கள் போக மாட்டோமா? எங்ககிட்ட காசையில் ஒரு பைசா 10 பைசா கிடையாதுன்னு நாங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரோம். நீங்கள் என்னென்னா பணம் இருந்தால் தான் உள்ளே வரணும்னு சொல்கிறீங்களா? அது எப்படி அப்படின்னு கேட்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு வேலை எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இன்கம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாங்களேன். இப்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இன்கமே எதுவும் இல்லை, என்கிட்ட 10 பைசா கிடையாது அப்படின்றவங்க ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கலாம். கற்றுக்கணும் அப்படின்றது வேறு, சர்வைவல் பண்ணி சின்ன சின்ன ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணி அனுபவபூர்வமாக அது உள்ள நெளிவு சுழிவு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது வேறு, மார்க்கெட் பற்றி கற்றுக்கிறது வேறு. இதுவும் கற்றுக்கிட்டு தான். ஆனால் இது பணம் இல்லாமல் கற்றுக்கிறது. இது பணம் சின்ன சின்ன பணம் ஒரு 5000 10,000 அப்படி வச்சு, ஏன்னா லாஸ் ஆகும். லாஸ் ஆகாமலாம் கற்றுக்க முடியாது. சும்மா கதை அதெல்லாம். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு லாஸே ஆகாமல் கற்றுக்கிட்டு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் மேபி ஒருத்தர் 2 பேர் வந்து லாஸ் ஆகாமல் கற்றுட்டு இருக்கலாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய லாஸ் பண்ணி கற்றுக்கிட்டவங்க அதிகமாக இருக்காங்க மார்க்கெட்டில். நீங்கள் லாஸே ஆகாமல் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் டைரெக்டாக வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, சார்ட் ரீடிங் பாருங்கள், என்னென்ன ஸ்டடி பண்ணணும். இப்போ தான் நீங்கள் லட்சக்கணக்கான யூடியூப்லாம் இருக்குது இல்லையா? ஸோ யூடியூப் பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், அது என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வேணுமா தான் நீங்கள் அணுகலாம். அதாவது நான் என்கிட்ட 10 பைசா இல்லை அப்படின்றவங்க, இல்லை மல்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயம் அது தெரிஞ்சுக்க. அது நெல்லி செலிச்சு ஸ்மால் அமௌண்ட், ஒரு 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி. ஏன்னா வந்து ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்வாங்க. நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் ஒரு 5 குவான்டிட்டி 3 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் 5 குவான்டிட்டி பண்ணால் ப்ரோக்கரேஜே போயிடுமே அப்படின்வாங்க. இது வந்து உங்கள் லாப நஷ்டத்துக்காக உங்களை பண்ண சொல்லலை, அந்த எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி போட்டு பண்ண சொல்லுறது தவிர. ஏன்னா கமெண்ட்ஸும் வரும். இப்போ 100 கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 10 கமெண்ட்ஸ் நெகட்டிவ் வரும். அதெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது. அது மிச்சம் 90 பேர் எனக்கு ஆதரவாக இருக்காங்க, அது போதும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ 5 குவான்டிட்டியும் 10 குவான்டிட்டியும் நீங்கள் போட்டு அந்த எமோஷ்னலை கில் பண்ணணும். ஓகே, அந்த பயம் இருக்குல்ல, சொன்ன இல்லைங்களா பாதி வீடியோ ஸ்டார்டிங்கில். டார்கெட் போக சொல்ல பயமாக இருக்குது, ஸ்டாப் லாஸ் சொல்ல சீக்கிரம் கட் பண்ணணும், இது ரொம்ப பயமாக இருக்குதுன்னா எப்போ தான் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க? லாபத்தில் போனாலும் பயப்படுறீங்க, லாஸில் வந்தாலும் பயப்படுறீங்க, சைடு வேஸில் போனாலும் பயப்படுறீங்க. அப்போ எப்போ தான் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க முடியும்? ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது புரிஞ்சு நடந்துங்க. வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். 45 டேஸ் அது கோர்ஸ் இருக்கும், 1.5 மாதம். அது விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. வெபினார் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இல்லை வீடியோ எண்டிங்லேயும் வரும் பாருங்கள், இல்லை வந்து ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 1.5 மாதத்தோடைய ஃபீஸ் வந்து அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.